நாளிலும் நாம் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம். ஆமென். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். 22ஆம் வாக்கியம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். 5ஆம் வாக்கியம். ஆமென். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். போதும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அன்புள்ள தகப்பனே, எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ரைட். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா அதனுடைய 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நாம் இணைந்து வாசிப்பது நல்லது என்று தோன்றுகிறது. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். சேர்ந்து படிங்க. அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு பகல் பொழுதில் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளாமல் இடம் பெயராதிருங்கள். பெற்றுக்கொள்ளாமல் ஆமீன் இடம் பெயராதிருங்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆமீன், ஆவியானவர் ஊற்றப்படுவதனால் வருகிற மாற்றத்தை உணருங்கள். மாற்றத்தை உணருங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள், இடம் பெயராதிருங்கள், மாற்றத்தை உணருங்கள். என்ன மாற்றத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது? உன்னதத்தில் இருந்து ஆவி ஆமீன் ஊற்றப்படும் பொழுது ஆமீன் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் என்று சொல்ல காரணம் என்ன? நமது தனிப்பட்ட வாழ்வை செழிப்பாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பத்தை செழிப்பாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை செழிப்பாக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எல்லாரும் உங்க வலது கரத்தை அப்படியே எடுத்து, என் கரத்தில் மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, என் கரத்தில் மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Glory to God. ஆமென். எதிர்பார்ப்பது மட்டுமல்ல, தர விரும்புகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் சில எல்லைகள் வனாந்தரத்தை போல காட்சி அளிக்கலாம். உங்கள் இருதயம் சில நேரங்களில் தனித்து விடப்பட்ட ஆமீன் வனாந்தர காடைகளுக்கு நாரைகளுக்கு ஒப்பாக வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஆவியின் நிறைவை உனக்குள்ளே நான் கட்டளையிட விரும்புகிறேன். மாற்றம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்ல கேட்டேன். மாற்றம் உண்டாகும். ஆர்ப்பரிப்பாக சொல்லுங்கள். அல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவரை இயேசு எப்படி அறிமுகப்படுத்தினார்? எப்படி அறிமுகப்படுத்தினார்? நம் வேதத்தில் படித்த பொழுது ஆமென், நீங்கள் உங்களிலும் என்னிலும் நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம், அப்படித்தானே சொன்னோம். நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் அது ஒரு நாளும் நம் வாழ்வில் நடைபெறாமல் இருந்து விடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை ஒருவரும் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடக்கூடாது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாரையும் நான் வற்புறுத்துகிறேன், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசு எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்பதை என் அன்பு பிள்ளைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார்.
இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம இணைந்து படிக்கலாமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை எடுங்க. அவன் 24ஆம் அதிகாரம், ஆமென், லூக் சாப்டர் 24, அதனுடைய ஆமென் 49வது வசனம். 49வது வசனம். இப்போ இந்த வசனத்தை ஆமென் பிள்ளைகள் வாசிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வாசிப்பீங்களா? வாசிங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால், உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு எப்படி அறிமுகப்படுத்தினார்? இந்த வசனத்தை ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன். உன்னதத்தில் இருந்து வரும், உன்னதத்தில் இருந்து வரும் பலன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உன்னதத்தில் இருந்து வரும் பலன். ஒரு முறை கூட சொல்லுங்க. மக்களே, பரிசுத்த ஆவி என்று சொல்லுவது ஏதோ ஒரு காற்று என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஏதோ ஒரு ஆவி வரும் போல, அந்த ஆவி நமக்குள்ள ஏதோ பண்ணும் போல, அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. நமக்கு ஆண்டவர் இயேசு அழகாய் சொல்லி தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அவர் உன்னதத்தில் இருந்து வரும் பலன். எல்லாரும் இந்த வேர்டை ரிப்பீட் பண்ணுங்க. உன்னதத்தில் இருந்து வரும் பலன். அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர் அப்போ உங்களுக்குள் இருக்கிறது என்ன? உன்னதத்திலிருந்து உண்டான பலன். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. அபிஷேகம் பெற்ற சவுலுக்கு விரோதமாய் எழும்ப தாவீது ஏன் பயந்தார்? சவுலுக்கு விரோதமாய் ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாய் தாவீது பேசுவதற்கு ஏன் பயந்தார்? அவருக்குள் இருந்தது ஒரு அரசாங்கத்தின் பலன் அல்ல, ஒரு அதிகாரத்தின் பலன் அல்ல. அந்த மனிதனுக்குள் தெய்வம் வைத்திருந்தது உன்னதத்திலிருந்து உண்டாகும் பலன். உன்னதத்திலிருந்து உண்டாகும் பலன். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பெற்றவர்கள் மறுபடியும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப சொல்றேனே, நீங்கள் சாதாரணமானவர்களா? நீங்கள் அற்பமா எண்ணத்தக்கவர்களா? நீங்கள் புறம் தள்ளத்தக்கவர்களா? நீங்கள் குறை சொல்லப்பட வேண்டியவர்களா? நீங்கள் எந்த அபிஷேகத்தை சுமக்கிறீர்கள்? உன்னதத்திலிருந்து உண்டான பலனை சுமக்கிற தெய்வ மக்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் எத்தனையோ முறை தேவ பிள்ளைகளை கட்டுப்படுத்த முயற்சித்தது, அடக்கி வைக்க முயற்சித்தது, ஆமை அடைகட்ட முயற்சித்தது, ஆமை அடித்து போட முயற்சித்தது, ஆளுகை செய்ய முயற்சித்தது. ஏன் முடியாம போச்சு தெரியுமா? ஏன் இவர்கள் சுமப்பது உன்னதத்தில் இருந்து உண்டான பலன். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னார், பிள்ளைகளே, எருசலேமை விட்டு போய்விடக் கூடாது. என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நமக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் ஒரு நாளும் அற்பமாக நினைத்து விடக்கூடாது. அதுதான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக ஒருவன் பேசினால் அது மன்னிக்கப்படும். தேவ ஆவியானவருக்கு விரோதமாக ஒருவன் பேசினானே ஆனால் இம்மையிலும் மன்னிக்கப்படுவதில்லை, மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை. காரணம் என்ன? அது சாதாரண ஒன்று அல்ல மக்களே. தெய்வம் நமக்கு தந்தது உன்னதத்தின் பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 வருஷமாய் சபை அதை சுமக்கிறது. 2000 வருஷமாய் சபை ஆவியானவரில் நிறைந்திருக்கிறது. நிறைய பேர் அழிக்க நினைச்சாக, கட்டுப்படுத்த நினைச்சாக, முடிஞ்சதா? காரணம் என்ன? இந்த பலனுக்கு மேலே இன்னொரு பலன்
இல்லை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. இந்த பலனுக்கு மேலே இன்னொரு பலன் இல்லை. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. 3 பலனை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி நாம் அனுபவிக்கிறது அதைவிட மேலானது. பயப்படாதே, அது உன்னை தற்காத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்கிறவர். மக்களை, விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி, வாலிப தம்பி கைகளை தட்டி ஏன் நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்து. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு முன்னே இந்த பலன் அல்லாத இன்னும் சில பலன்கள் இருக்கிறது. ஒன்று, மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துக்கு நேராக திருப்புங்கள். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பி அதனுடைய 4ஆம் அதிகாரம், ஆமென், 8வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:8 ஒன்று வாசிங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இப்பிரபஞ்சத்தின் பலன். சொல்லுங்க அந்த வார்த்தையே. இப்பிரபஞ்சத்தின் பலன். இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்கள் அதனுடைய மகிமை. இதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் பிரபஞ்சத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் இல்லைங்களா? அப்போ இங்க ஒரு பலன் இருக்கிறது, இங்க ஒரு வல்லமை இருக்கிறது, இங்க ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது என்ன பலன், என்ன வல்லமை? பிரபஞ்ச வல்லமை. சொல்லுங்க அந்த வார்த்தையே. அதுதான் ஆட்சியாளர்களின் வல்லமை, கட்சியாளர்களின் வல்லமை, அதிகாரத்தினால் உண்டாகிற வல்லமை. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் பிரபஞ்ச வல்லமை, பிரபஞ்ச பலன் இருக்குதா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு அல்லேலூயா. 100க்கு அதிபதி இயேசு கிட்ட தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவான் தெரியுமா? நான் ஒருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், போய் என்றால். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வா என்றால் வரமாட்டேங்கிறானே, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவனுக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. அப்ப இப்பிரபஞ்சத்திலே ஒரு வல்லமை உண்டு, பிரபஞ்சத்திலே அதிகார பலன் உண்டு. அப்போ இந்த வல்லமைகள் இருக்கிறது. ஒருபுறம் பிரபஞ்ச வல்லமை. சொல்லுங்க அந்த வார்த்தையே. இதுக்குள்ள என்னெல்லாம் வல்லமை வருது? அதிகாரம். பாருங்க, சட்ட திட்டங்கள். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா அதிகாரமும் இதுல என்ன செய்து வருது இல்லைங்களா? இது ஒரு பலன், இது ஒரு வல்லமை, இது ஒரு அதிகாரம். ஓகே. இரண்டாவது இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மக்களே பைபிளை எடுங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்ப இங்க ஒரு வல்லமை இருக்குதே, இங்க ஒரு பலன் இருக்குதே. என்ன பலனுமா? பாதாளத்தின் பலன். சொல்லுங்க அந்த வார்த்தையே. அப்ப நேரமா படிச்சது என்னது? பிரபஞ்சத்தின் பலன். அதுதான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான். ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவன் போய் என்றால் போகிறான். ஆமென். இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்குட்படுத்தின பிலாத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னை சிட்சிக்கவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு. அல்லேலூயா. என்ன சொன்னா? நம்மள்ட்ட பேசுற மாதிரி நம்மள்ட்ட பேசி இருக்கிறான் பாரு, நம்மள்ட்ட பேசுற மாதிரி நம்மள்ட்ட பேசி இருக்கிறான் பாரு. உன்னை சிட்சிக்கவும் உனக்கு மரண தண்டனை கொடுக்கவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு வல்லமை உண்டென்று உனக்கு தெரியுமா? ஆண்டவர் நாசுக்கா சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு அனுமதி வழங்காத பட்சத்தில் என் மேல் உனக்கு எவ்வளவு. அல்லேலூயா.
அப்போ அது என்ன வல்லமை மக்களை? என்ன வல்லமை? பிரபஞ்ச வல்லமை. இங்க ஒரு வல்லமை இருக்கிறது, பாதாளத்தின் வல்லமை. இதுதான் மரணம். இதுதான் என்னது? மரண வல்லமை. பாதாளத்தையும் அதான் மரணமும் பாதாளமும் ஆமீன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. அப்ப இங்க ஒரு வல்லமை இருக்கிறது. பாதாளம் என்ன பண்ணுது? மரணத்தின் மூலமாய் தன்னை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்ப பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஒன்று பிரபஞ்ச வல்லமை, இன்னொன்று பாதாள வல்லமை. ஓகே, இன்னொரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமை பாருங்க. எபேசியருக்கு எழுதிய நிருபம், எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் 11 தானே? படி மக்களை படி. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வ ரத்தத்தோடும் மாம்சத்தோடும். ஏனெனில் 12 மக்களே 12 அது மட்டும். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கிடணும். பிரபஞ்ச வல்லமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கிடலாம். பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, பிரபஞ்ச வல்லமை. சொல்லுங்க என்ன படிச்சோம்? பிரபஞ்ச வல்லமை. அதுக்கு வேணும்னா இந்த ரெஃபரன்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கிடலாம். ஆனா இதை எடுத்தது அதற்கல்ல. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். அடுத்து ஒரு வல்லமை இருக்கிறது, வான மண்டலத்தின் பொல்லாத வல்லமை. சொல்லுங்க அந்த வார்த்தையே. ஏன் மேல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு மேல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். எங்களுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். வான மண்டலம் உங்க பக்கத்துல இருக்கு. அதனாலதான் பால்கனியில இருக்கிறவங்க பலரும் பட்டுன்னு தூங்கிடுவாங்க. ஏன்னா நீங்க வான மண்டலத்துக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. நாங்க எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் தூங்குவோம். ஏன்னா நாங்க வான மண்டலத்திலிருந்து ஒரு 11 அடிக்கு கீழே இருக்கோம். அதனால உயரமா இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் வான மண்டலத்திற்கு சமீபமாய் இருக்கிறீர்கள். அதனாலதான் வான மண்டலத்தில் இருக்கிற பலரையும் வசனத்தை கவனிக்க பிசாசு, உயரத்தில் இருக்கிற பலரையும் வசனத்தை கவனிக்க பிசாசு விட மாட்டான். அங்கே சில நேரங்களில் என்ன ஆவியின் கிரியை இருக்கும்? உங்க பக்கத்துல யாராவது ஒரு மாதிரி இருக்காங்களா பாருங்க. அப்ப வேண்டாம், வான மண்டலத்துக்கு மேல இன்னொரு கிரியை இருக்கு, நான் பிறகு சொல்லுதேன். சரி, மூன்றாவது வல்லமை என்ன? மூணாவது வல்லமை என்ன? வான மண்டலம். இந்த வான மண்டலத்துல இருக்கிறது என்ன பண்ணுது தெரியுமா? தோத்திரம். பாபிலோனிய தேசத்துல தேவ மனிதனாகிய தானியேல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஜெபம் ஆரம்பிச்ச முதல் நாளிலேயே பரலோகத்திலிருந்து என்ன கிடைச்சிருது? பதில் வந்துருது. ஆனா இந்த பொல்லாத வான மண்டலத்தின் ஆவி என்ன பண்ணுது தெரியுமா? உயரத்திலிருந்து வருகிற நன்மைகளை நம்முடைய எல்லைக்குள் வராதபடிக்கு அதை தடை செய்து விடுகிறது. ஒரு அல்லேலூயா மக்களே. அந்த வசனம் ஞாபகம் இருக்குதா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரமா? 10ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 12, 13 போடுமா? 10, 11, 12 13 படிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, பாருங்க இந்த வானமண்டலத்தின் ஆவி பலன் என்ன செய்துன்னு பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. எப்படி ஆனா அதுக்கு காரணம் பெற சொல்லித்தாரு. பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். உன்னுடைய ஜெபத்துக்கு பதிலா தாப்பா நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி அங்கே இருக்கான் ஒருத்தன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி
21 நாள் மட்டும் 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அல்லேலூயா. என்ன செய்தா? என்னோடு எதிர்த்து நின்றான். ஏன் முத நாளே உன்னுடைய பதில் வந்துருச்சுடா. நீ ஜோம் பண்ண ஃபர்ஸ்ட் டேயே உனக்குரிய பதில் வந்துருச்சு. ஆனா ஆமென் தோத்திர வான மண்டலத்தின் பொல்லாத ஆவி என்னை வரவிடாமல் என்ன செய்துச்சு? நல்லா கவனிக்கணும். பிரபஞ்சத்தின் மேல் இருக்கிற வல்லமை, பாதாளத்தின் மேல் இருக்கிற வல்லமை, வான மண்டலத்தின் மேல் இருக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. அது என்ன செய்து தெரியுமா? நம்ம என்ன பண்றோம்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஆமாவா இல்லையா? இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் என் எதிர்காலத்தை உயரத்திலிருந்து எதிர்பார்க்கிறேன்? அந்த வார்த்தையை சொல்கிறவர்கள் மட்டும் ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் எதிர்காலத்தை உயரத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் பாருங்க. தோத்திரம். ஆமென். தடை செய்கிறான். தொடர்ந்து படிங்க. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்களா? ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? வானமண்டலத்தில் அவன் தடுத்தான். யாரு? தேசத்தின் அதிபதி, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தை முடிவு என்னது? அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஏய், ராஜா அங்கேயா இருக்கா? நீ யோசிச்சு பார்த்திருக்கியா ஒரு நாளாவது? ராஜா இருக்கிறது அரண்மனையில், ராஜா இருக்கிறது மாளிகையில். ஆனா இங்கே தூதன் சொல்லுகிறார், ராஜாக்களிடத்தில் தரித்து நின்றேன். அப்ப அந்த தேசத்தை ஆளுகிறது இங்க இருக்கிற நம்ம சூட்டு கொளுத்திகள் ஒண்ணும் அல்ல, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளாக்கும் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் ராஜாக்களிடத்தில் என்ன செய்து கொண்டிருந்தேன்? தரித்து நின்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப பூமியில் நடைபெறுகிற சில அநீதிகளுக்கு, சில பொல்லாப்புகளுக்கு, சில தீமைகளுக்கு காரணம் மக்களை இங்கே இருக்கிற பலரும் அல்ல, இவர்களை ஆட்டி படைக்கிற ராஜாக்கள் எங்க இருக்கிறாங்க? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனாலதான் தேசத்திற்கா ஜோம் பண்ணணும்னு சொல்றது. அதனாலதான் தேசத்துக்கா ஜோம் பண்ணணும். அதனாலதான் ஜனங்களுக்கு ஜோம் பண்ணணும். இங்க இருக்கிறவர்கள் அல்ல ஆளுகிறது, இங்க இருக்கிறதல்ல ஆளுகிறது, இவர்களை ஆளுகிறது வேற. அது வானமண்டலத்தின் வல்லமை. அப்போ நம்மை சுற்றி இருக்கிற 3 விதமான வல்லமை. 1 பிரபஞ்ச வல்லமை, 2 பாதாளத்தின் வல்லமை, 3 வானமண்டலத்தின் வல்லமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரபஞ்ச பலன், 2 பாதாளத்தின் பலன், 3 வானமண்டலத்தின் பலன். ஆனால் இப்ப நமக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? ஆமென். லூக்கா சுவிசேஷத்துல 24:49 ஒரு பலன் இருக்கு தெரியுமா? என்ன பலன் பாருங்க, என்ன பலன் பாருங்க. உன்னதத்திலிருந்து, உன்னதத்திலிருந்து, அந்த வார்த்தையை படிமா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் அர்ப்பிக்கப்படும் வரை. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பலன் என்ன தெரியுமா? இந்த எல்லா பலனை விட மேலான பலனை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, ஆராதிக்கிற தெய்வ மக்களே, நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். தோத்திரம். பைபிள் சொல்லுது, ஆமென், 3 விதமான பலனை நீங்கள் சந்திக்க வேணும். அது பிரபஞ்சத்தின் பலன், அது ஆமென் பாதாளத்தின் பலன், அது வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் பலன். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கிடணும், தெய்வம் தெய்வ ஜனத்திற்கு தந்த பலன் இது ஒன்றுமல்ல. இந்த 3 நிலைகளுக்கு மேலான 4வது ஒரு நிலை இருக்கிறது. உன்னதத்திலிருந்து வருகிற பலன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் லெவல் பாதாளம், 2வது லெவல் பிரபஞ்சம்,
மூன்றாவது லெவல் ஆமென் வான மண்டலம். அதுக்கு மேலையாக்கு என்ன இருக்குது? ஆமென் உன்னதத்தில் 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 என் பரிகாரி இருக்கிற இடம், அங்கே உன்னதத்தில் என் ராஜா இருக்கிற இடம், உன்னதத்தில் என் தேவன் இருக்கிற இடம், உன்னதத்தில் எனக்கு தந்த அபிஷேகம் அந்த இடம் உன்னதத்தின். அப்ப நான் அனுபவிக்கிற அபிஷேகம் உன்னதத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாதாளம் சொல்லுது எனக்கு மேல ஒரு வல்லமை இருக்கிறது, அதுதான் பிரபஞ்ச வல்லமை. பிரபஞ்சம் சொல்லுது எனக்கு வேல ஒரு வல்லமை இருக்குது, அதுதான் வான மண்டலத்தின் வல்லமை. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மூணுக்கு மேல இன்னொரு வல்லமை இருக்குதுடா, அதுதான் உன்னதத்தின் வல்லமை. ஆர்ப்பரிப்பாக கர்த்தருக்கு நன்றி சொல். அந்த உன்னதத்தின் வல்லமைய ரட்சிக்கப்பட்ட உனக்கு எனக்கும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்தில் உம்முடனே உறவாட விரும்புகிறேன். அப்ப ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலன் எப்படிப்பட்டது? உன்னத பலன். சொல்லுங்க அல்லேலூயா. சில பிள்ளைகள் உன்னத பலனை பெற்றுக்கிட்டு பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. உன்னத பலன் பால் வெட்டிட்டு இருக்கு. சில பிள்ளைகள் உன்னத பலனை பெற்றுட்டு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆமென். உன்னத பலனை பெற்றுட்டு காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. உலகம் சொல்லுது டேய் ஒண்ணும் இல்ல. நோ நோ நோ. ஆமென். பாதாளத்துக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆமென். தோத்திரம் வான மண்டலத்தின் ஆவிக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆமென். தோத்திரம் பிரபஞ்ச வல்லமைக்கு தெரியும் அபிஷேகம் பெற்றவன் யாருன்னு. நீங்களும் நானும் அனுபவித்தது ஒரு சாதாரணமான வல்லமை அல்ல, உன்னதத்தின் வல்லமை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. நமக்கு நன்மைகள் எங்க இருந்து வருது? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து? அல்லேலூயா. பாதுகாப்பு எங்க இருந்து வருகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். எனக்கு பாதுகாப்பு எங்கிருந்து வருதுமா? எனக்கு பாதுகாப்பு எங்கிருந்து வருது? என் நன்மை எங்கிருந்து வருகிறது? என் குடும்பத்துக்கு உயர்வு எங்கிருந்து வருகிறது? அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பாவத்திற்கு இடம் கூடாதே, அது பாதாளத்திற்கு அடிமைப்படுத்திவிடும். பிரபஞ்சத்திற்கு அடிமைப்படாதே, அது தேவ கிருபையை நஷ்டப்படுத்திவிடும். வானமண்டலத்தின் ஆவிகளுக்கு இடம் கூடாதே, அது உன்னை அடிமைப்படுத்தி உன்னுடைய நன்மைகளை சூறையாடிவிடும். இன்றைக்கு நமக்கு தேவை உன்னதமானவருடைய கிருபை. சொல்லுங்க கிருபை. ஆர்ப்பரிப்ப சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒரு முறை கூட இன்னும் தேவை கிருபை. உங்களால முடியும்னா கரம் உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறவன் சகலவற்றிலும் பெரியவன். உன் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது, உன் சிறையிருப்பு திருப்பப்படுகிறது. அல்லேலூயா. தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பு அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கை பிடிச்சு வாழ்த்து சொல்லுங்க. சமாதானத்தோடு போங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். உன்னதத்தின் பலன்
எப்படிமா? உன்னதத்தின் பலன். சொல்றியா தம்பி? அறிக்கையிடுறியா நீனு? நீ சொன்னியா? சொன்னீங்களா? பக்கத்துல சொன்னீங்களா? எல்லாரும் சொன்னீங்களா? அதுதான் எதிர்காலம். உன்னதத்தின் பலன். அல்லேலூயா. உன்னதத்தின் பலனை கையில வச்சுட்டு வானமண்டலத்தின் பலனை பார்த்து பயப்படுறியே. உன்னதத்தின் பலனை தலையில வச்சுட்டு பிரபஞ்ச பலனை பார்த்து பயப்படுறிய மக்களே. உன்னதத்தின் பலனை கையில வச்சுட்டு பாதாளத்தின் பலனை பார்த்து பயப்படுறியே. இது நியாயமாடா? அல்லேலூயா. நமக்கு நம்ம யாருன்னு தெரியல. அவர் நம்மேல் வைத்த பலன் என்னன்னு தெரியல. இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் கிதியோனை அனுப்பினது போல் உங்களை அனுப்புகிறார். நீ போ. உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா?